இது வந்து ஆக்ரோனிம் FANBOYS அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நிமோனிக் டெக்னிக் மறக்காம இருக்கிறதுக்கு. FANBOYS ஞாபகம் வச்சுங்க. ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், சோ. ஓகேவா? அப்ப இதுல இருக்கிற முதல் எழுத்தை மட்டும் இனிஷியல் அந்த எழுத்து மட்டும் போட்டு அதை உருவாக்கி இருக்கோம். FANBOYS. அது வந்து ஆக்ரோனிம். ACRONYM ஆக்ரோனிம். ஆக்ரோனிம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தைகளோட தொடக்கத்துல இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து போடுவோம். அப்புறம் அது வந்து ஒரு வார்த்தை போல உச்சரிக்க முடியும். இது அப்ரிவேஷன் கிடையாது. அப்ரிவேஷனும் இதே மாதிரிதான், வார்த்தையோட தொடக்கத்துல இருந்து எடுப்போம். ஆனா அது வார்த்தை போல உச்சரிக்க மாட்டோம். BSNL தனித்தனியா தான் உச்சரிப்போம். BSNL அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது பாத்தீங்கன்னா BS தனித்தனியா உச்சரிக்கல. FAN அப்படிலாம் இல்ல, FANBOYS அப்படின்னு சொல்றோம். UGC தனித்தனியா படிக்கும். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தனித்தனியா உச்சரிக்கிறோம். ஆனா அது வந்து அப்ரிவேஷன். இப்ப டெட்ங்கிறது வந்து நீங்க TET அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி டெட்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். வார்த்தை போல உச்சரிச்சா அது வந்து ஆக்ரோனிம். சரியா? அப்ப இது என்னன்னு பார்ப்போம். அப்போ இந்த இது இவ்வளவுதான் இருக்கு. இதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்தா அது வந்து ரெண்டு பக்கத்துல இருக்கிறது மெயின் கிளாஸா மாத்தி விடும். இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம். He felt guilty. அவன் வந்து குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றான். ஏன்? அப்ப ஃபார் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரீசனுக்காக. ஃபார் he committed the crime. ஏன்னா அவன் தான் வந்து அந்த குற்றத்தை பண்ணினான். அதனால வந்து அவன் கில்ட்டியா ஃபீல் பண்றான். அப்ப ஃபார் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்றோம்? இது வந்து ப்ரிபோசிஷன் கிடையாது. நல்லா ஞாபகிங்க. இந்த இடத்துல ஃபார் ப்ரிபோசிஷன் கிடையாது. இந்த இடத்துல ஃபார் வந்து கன்ஜங்ஷன். முக்கியமா ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ரீசனுக்காக சொல்லுது. சரியா? ஒரு சின்ஸ், ஆஸ், சின்ஸ் அதே போல. ஆனா ஃபார் வேற இந்த இடத்துல யூஸ் பண்றோம். அடுத்தது he admitted his mistake. அவன் தப்ப ஒத்துக்கிட்டான். and he felt light. அதனால கொஞ்சம் அமைதியா உணர்ந்தான். அடுத்தது he didn't hate the dog. அப்ப பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம். அவனுக்கு ஒன்னும் அந்த நாயை பார்த்தா வெறுப்பு கிடையாது. nor did he love it. ஆனா அதே போல அத நேசிக்கவும் கிடையாது. இதை நேத்து பார்த்தது இன்வர்ஷன். அப்ப நார் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆக்சிலரி முன்னாடி போடணும் இல்லையா? அப்ப என்ன வந்திருக்கணும்? loved அப்படின்னு வந்திருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? நார் வந்ததுனால அதுல இருக்கிற ஆக்சிலரி துணை வினை என்ன? பாஸ்ட் டென்ஸ்ல டிட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டிட்ட தூக்கி முன்னாடி போட்டாச்சு. நாட்லாம் வரக்கூடாது. ஏன்னா நாரே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ டிட்டிங் வந்ததுனால லவ் அதோட பேசிக் ஃபார்ம் பின்னாடி போட்டிருக்கோம். நார் டிட் ஹி லவ் இட். சரியா? அடுத்தது he shot at it. அதை நோக்கி சுட்டான். பட் இட் refused to die. ஆனா அந்த நாய் சாக மாட்டேன்னுச்சு. ஆனால் அது வந்து பட். அடுத்தது he had to kill it. அவன் வந்து அதை கொன்னே ஆகணும். had அப்படின்னா ஒரு கட்டாயம் இல்லையா? had past tense யூஸ் பண்றோம். he had to kill it or it would remind him of his failure. அப்ப would அப்படிங்கிறது வந்து past tenseல willோட ஒரு அர்த்தத்துல யூஸ் பண்றோம். அவனை வந்து உணர்த்தும் அப்படின்னு சொல்றோம். it would remind him of his failure. தான் தோத்து போனது வந்து அது அந்த நாயை பாக்குறப்ப நினைவுல வந்துகிட்டே இருக்கும். அதனால ஆர் அப்படின்னு சொல்றான். இல்லனா அதனால என்ன பண்றான்? he shot at it again. திரும்பியும் சொல்றான். இருந்தாலும் அது சாக மாட்டேங்குது. yet it didn't die. இருந்தாலும் அது சாகல. அடுத்தது he was ashamed. ரொம்ப அவனுக்கு வந்து வருத்தமா போச்சு. அதனால என்ன பண்றான்? so he strangled it to death. அதனால சுட்டா சாவலைன்னு சொல்லிட்டு கழுத்து நெரிச்சு அது கொன்னுடுறான். சரியா? இந்த கதை கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். எனக்கு சில நேரம் இந்த மாதிரிலாம் தோணும். அதனால எழுதிடுவேன். சோ சம்டைம்ஸ் இது ஞாபகம் வச்சுங்க. சம்டைம்ஸ் யூ ஷுட் கம் அப் வித் ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதினா நல்லா இருக்குமே எனக்கு தோணும். கிராமரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி டீச் பண்றப்போ இதுக்கு வந்து நான் வெவ்வேறு எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு பதிலா இது ஒரு கதை மாதிரி எழுதணும்னு தோணுச்சு. அதனால எழுதியிருக்கேன். சோ நீங்களும் வந்து நாளைக்கு கிராமர் டீச் பண்றப்போ இது மாதிரி ஒரு தொகுப்பா டீச் பண்றப்போ ஒரு கதை மாதிரி பண்ணிட்டா அந்த ஒரு கதை மாதிரியே போயிடும். ரைட்டா? அப்ப பசங்களுக்கு வந்து படிக்கிறப்போ வந்து ஜாலியா இருக்கும். ரைட் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்ப அந்த நாயை ஏன் கொன்னா அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லி ஒரு குட்டி கதையும் சொல்லியாச்சு. சோ இது வந்து FANBOYS. அப்ப FANBOYS வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான். அப்ப FANBOYS ஃபார், and, nor, but, or, et, so.